되겠네. Ooh, there's a feeling in the air, excitement all around. People come from everywhere. Today's the day, so stand up and shout. GGO, you got to play to win. GGO, let the games begin. You and your team keep getting better. You're good alone, but better together. GGO, you got to play to win. GGO. Team Barefoot is once more challenging Team Perseus. Carl arrived at the field at the last minute and agreed to trust Isaac one last time. The match begins and his satellite player debuts a new signature move, the Gravity Dribble, to counter his opponent's omnidirectional tackle. Even with a new move, Satellite can't break through Perseus' defense and they concede a goal. Isaac is still confident though and keeps insisting on shooting at the upper left corner of the net. Will this tactic work? Satellite, போய் சீக்கிரம் அந்த பாலை புடி. ஆனா இது கோல். அற்புதமான ஒரு கோல் அடிச்சிருக்காங்க. யாரும் இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. 35 நிமிஷத்துல ஒரு கோல் அடிச்சிருக்காங்க. கவலைப்படாதீங்க, நம்ம அதிரடியா செயல்படலாம். கொஞ்சம் கூட பின் வாங்காம தொடர்ந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏதோ ஒரு கோல் மிஸ் ஆயிடுச்சு. நம்மளால அதை திரும்ப பெற முடியும். அதுக்காக நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும். கோ டீம், உங்களால முடியும். அவங்க மேட்ச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எதிர் டீம் பால சேஸ் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஐசக் மின்னல் வேகத்துல ஓடிக்கிட்டு இருக்கான். ரொம்ப சாதுரியமா பால பாஸ் பண்ணிட்டாங்க. அட்டகாசமான கிக். அப்படியே முன்னேறி போய்கிட்டே இருங்க. சேட்டலைட்ட பிளாக் பண்ண நினைச்சாங்க, அவன் பால பாஸ் பண்ணிட்டான். என்ன ஒரு அருமையான வேகம், அதுவும் மின்னல் மாதிரி. அப்படிதான் ஜம்ப் பண்ணி போய்கிட்டே இரு. இப்ப கிக் பண்ணு. மறுபடியும் அப்பர் லெஃப்ட் கார்னரா? அவங்க ரொம்ப பர்ஃபெக்ட்டா டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காங்க. மறுபடியும் அப்பர் லெஃப்ட் கார்னர். கம் ஆன் ஐசக், நாம இப்ப வேற மாதிரி விளையாண்டாதான் முடியும். ஏற்கனவே அவங்க ஒரு கோல் அடிச்சிட்டாங்க. போன தடவை கூட நம்ம வேற என்னமோ ட்ரை பண்ணோம். ஆனா அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. புதுசா ஏதாவது ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணாதான் முடியும். இங்க பாரு, கோல் கீப்பர் ஷேடோ வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர். அவனை பீட் பண்றது கஷ்டம். நம்ம பிளேயர்ஸ் எல்லாருக்கும் அந்த அளவுக்கு சக்தி இல்ல. அப்பர் லெஃப்ட் கார்னரை மட்டும் தான் டார்கெட் பண்ணணும். மறுபடியும் அங்கேயே டார்கெட் பண்ணா நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும்னு எனக்கு தோணல. கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் நான் தான் சொன்னேன்ல. நான் சொன்னதை நீ நம்பல. இப்ப நீ என்ன சீண்டி பாக்குறியா? நான் இப்ப என்ன சொல்றேனோ அதை மட்டும் நீ செய். ஓகே, நம்ம ஒரு பெட் வச்சுக்கலாமா? உறுதியா சொல்றேன், இந்த தடவை நான் ஜெயிச்சிட்டேன்னா நீ என் பேச்ச கேட்கணும். ஓகே, கண்டிப்பா. ஒருவேளை நீ தோத்துட்டீனா கார்னரை டார்கெட் பண்ற விஷயத்த டோட்டலா மறந்துடணும். ஐசக் எப்பவுமே இந்த காயின் டாஸ்ல தோக்கடிக்க மாட்டான். இதுல நான் கண்டிப்பா ஜெயிச்சிருவேன். எனக்கு தெரியும் நான் ஜெயிப்பேன்னு. நான் முழுமையா நம்புறேன். காயின் டாஸ்க் அவன் வேணும்னே தான் பண்றான். ஒருவேளை அவன் சொல்ற மாதிரி நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா? கண்டிப்பா இந்த அட்டாக் ஒர்க் அவுட் ஆகும்னு நீ நம்புறியா? 100%. அப்போ நான் அந்த காயினை பார்க்க விரும்பல. நான் உன்னை முழுசா நம்புறேன். ஆனா இந்த தடவை தோத்துட்டா நீ இத பத்தி பேசுறத விட்டுறணும். கண்டிப்பா நீ கவலைப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. ஏ எல்லாரும் கவனமா கேளுங்க. நீங்க ரொம்ப ஷார்ப்பா இருக்கணும். கண்டிப்பா இன்னொரு சந்தர்ப்பம் நம்மள தேடி வரும். பாலோட பறந்துட்டு இருக்காங்க. பேக் புட்டு விடாம அவங்கள துரத்திக்கிட்டு இருக்காங்க.
இப்ப அந்த பால பேக்ஃபுட் டீம் எடுத்துட்டாங்க. அவங்கள ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்கள பிளாக் பண்ண எந்த பிளேயர்ஸுமே இல்ல. பேக்ஃபுட் ரொம்ப வேகமா முன்னேறிட்டு இருக்காங்க. மறுபடியும் அவங்க அந்த கார்னரை தான் டார்கெட் பண்றாங்களா? இப்போ அவன் எந்த பக்கம் ஷூட் பண்ண போறான்னு தெரியலையே. இல்ல, இது ஒரு அருமையான கோல். நினைச்சதை சாதிச்சிட்டாங்க. அதனுடைய செயல்பட்டு பேக்ஃபுட் டீம் ஒரு கோல் அடிச்சிருக்காங்க. இது உண்மையிலே ரொம்ப பிரமாதமான ஒரு கோல். எஸ், நம்ம சாதிச்சிட்டோம். பேக்ஃபுட் டீமுக்கு இப்ப ஆதரவு நிறைய கிடைச்சிருக்கு. பிரில்லியன்டான அட்டாக் ஸ்கோர் இப்ப 1-1. செகண்ட் ரவுண்ட் இப்ப என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். உன்னால அது முடியும்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. இந்த தடவை ஒர்க் அவுட் ஆச்சு, போன தடவை ஏன் ஒர்க் அவுட் ஆகல? இது எல்லாத்துக்கும் காரணம் அதுதான். அங்க பாருங்க. ஓ, சூரியன் நமக்கு சப்போர்ட்டா இருக்கு. தேங்க் யூ புரியாம பேசாத. இப்போ நீ என்ன சொன்ன? சன், அதுக்கு ஒரு தனி பவர் இருக்குல்ல? கேர்ள், சரியா சொன்ன. உனக்கு புரிஞ்சிருச்சுல. சூரியன் தான் நமக்கு உதவி பண்ணிருக்கு. ஜிஜிஏ ஃபுட்பாலை பத்தி சில விஷயங்களை ரிசர்ச் பண்ணேன். நமக்கு ஆப்போசிட் டீம்ல இருக்கிற வீக்னஸ் என்னன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். சூரிய வெளிச்சம் தான் நமக்கு பலம், அவங்களுக்கு பலகீனன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சூரிய வெளிச்சம் வர வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். எதுக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன்னா, சூரிய வெளிச்சம் அந்த ஆபீஸ் பில்டிங் மேல படணும்ன்றதுக்காக. ஏன்னா அந்த வெளிச்சத்தோட பிரதிபலிப்பு கோல் போஸ்டோட அப்பர் லெஃப்ட் கார்னருக்கு தான் வரும். அப்படி வரும்போது பால பிடிக்க முடியாது. அதை வச்சு நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். தினமும் நான் கம்ப்யூட்டர்ல ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தது இத பத்தி தான். நீங்க எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணும்போது கூட எனக்கான ஒரு நேரம் வரும் நான் பொறுமையா காத்துக்கிட்டு இருந்தேன். அவங்க பிளாக் பண்ண முயற்சி பண்ணாங்க, ஆனா நான் டைமிங்க யூஸ் பண்ணேன். அதனாலதான் நம்ம கோல் அடிச்சிருக்கோம். இப்போ உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல இருந்த சண்டையும் சரியாயிடுச்சு. போன மேட்ச்ல கூட நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் நினைச்சேன். ஆனா எதிர்பாராத விதமா நேத்து ரொம்ப மேகமூட்டமா இருந்துச்சு. இன்னைக்கு காலையில நான் வெதரை செக் பண்ணேன். மத்தியானத்துக்கு மேல சன்னியா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா சூரியன் இருக்கிற வரைக்கும் நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும்னு எனக்கு தெரியும். ஓ, ஐசக் உண்மையாவே பிரமாதம். ஐசக், நிஜமாவே நீ பெரிய எக்ஸ்பர்ட் தான். ஜிஜிஓ ஃபுட்பாலோட செகண்ட் ஆஃப் இன்னும் சிறிது நேரத்தில் ஆரம்பமாயிடும். ஸ்கோர் ஈவனா இருக்கு 1-1. இது ஒரு டெட்லாக். இன்னும் 45 நிமிஷம் தான் இருக்கு. எந்த டீம் ஜெயிச்சு நேஷனல் ஜிஜிஓக்கு போறாங்கன்னு பார்க்கலாம். இந்த தடவை நம்ம கொஞ்சம் கவனமா விளையாடணும் கைஸ். தொடர்ந்து அட்டாக் பண்ணுங்க. விடாம முன்னாடி போய்கிட்டே இருக்காங்க. இவங்களை பிளாக் பண்ணவே முடியல. நீங்க ரெண்டு பேரும் முன்னாடி போங்க. நியூக்ளியஸ் அண்ட் கோப்ரா டைட் வழியா அட்டாக் பண்ணுங்க. நாம ஜெயிச்சே ஆகணும். நீங்க விடவே கூடாது. பாலை எப்படியாவது கைப்பற்றுங்க. அப்பதான் நம்மால இந்த கேம்ல ஜெயிக்க முடியும். டீம் பர்ஷியஸ் பேக்ஃபுட் டீம் எந்த பக்கமும் போக விடாம டிஃபென்ஸ் பண்றாங்க. எந்த ஷாட்டையுமே அவங்களால பிளாக் பண்ணவும் முடியல. ஆனா சேட்டலைட் எல்லாத்தையும் தாண்டி போயிட்டே இருக்கான். அவங்க வித்தியாசமான டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. க்ளோஸ் பண்ணு. உன்னால இந்த பாலை ஹேண்டில் பண்ண முடியலன்னா சீக்கிரமா அதை பாஸ் பண்ணு. அத கொஞ்சம் சீக்கிரமா பண்ணு ப்ரோசன். அவங்க முன்னேறி கோல் போஸ்ட் நெருங்கிக்கிட்டு இருக்காங்க. ஷாடே ஏதாவது பண்ணிட்டானா என்ன? ஒரு கோல் கீப்பர் இப்படி விளையாடுறான். ஆமா, சாதாரண விளையாட்டு இல்ல, கான்பிடென்ட்டா இருக்காங்க. நீ நினைச்சதை சாதிச்சு காட்டு. கோல் கீப்பர் பால டிஃபெண்ட் பண்ண வந்துகிட்டு இருக்காரு. ஆனா கிக் பண்ணிட்டாங்க. அவர் அந்த கோலை ஈஸியா சேவ் பண்ணிட்டாரு. ஒரு நிமிஷத்துல சிச்சுவேஷன் இப்ப தலைகீழ மாறிடுச்சு. பால் இப்ப பர்சியஸ் டீம் கிட்ட இருக்கு. அடடா, நம்ம நினைச்சது நடக்கவே இல்லையே. விடாம போராடுங்க. பேர்ஃபுட் டீம் இப்ப டிஃபென்ஸ்க்கு தயாரா இருக்காங்க. இந்த சூழ்நிலையை எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னு பார்க்கலாம். மறுபடியும் பர்ஷியஸ் ஸ்கோர் பண்ணுவாங்க. சேட்டலைட் மூவ் பண்ணு. கோப்ரா கிட்ட இருந்து அந்த பாலை வாங்கிக்க. டைம் மிஸ் பண்ணாத. சீக்கிரம் செயல்படு. கோப்ரா, 'Cobra, upper left corner. Hey, come on, உன்னால ஷூட் பண்ண முடியும். 'Cobra, upper left corner. 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 'Cobra, upper left corner.
ஓஹோ, அவங்க நினைச்சபடியா அடிச்சிட்டாங்க. கோல் போஸ்ட் நோக்கி வர அந்த பால் அவங்க பிளாக் பண்றாங்களான்னு பாப்போம். சீக்கிரமா அந்த பால பிளாக் பண்ணு. பால் கீப்பிங் ரொம்ப பிரமாதமா இருக்கு. பெர்ஃபெக்ட் டைம்ல பால பிளாக் பண்ணிட்டாரு. நாம நினைச்சபடி சாதிச்சிட்டோம். அந்த ஷாட்டை எப்படி அவங்க பிளாக் பண்ணாங்கன்னு தெரியலையே. நாம யூஸ் பண்ண ட்ரிக்கை எதிர் டீம் நமக்கே ட்ரை பண்ணிருக்காங்க. விடுவனா? அதனாலதான் கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே லைட்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன். Video by visualcity2blogspot.com. நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் எங்களை ஒண்ணும் செய்ய முடியாது. வாவ், உன்னோட திட்டங்கள் எல்லாம் சூப்பரா இருக்கா ஐசாக். நியூக்ளியஸ் அண்ட் கோப்ரா பிளான சேஞ்ச் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா நாம அதிரடியான ஒரு அட்டாக் செஞ்சே ஆகணும். புரிஞ்சுதா? முடிஞ்சதை செய்யுங்க. கண்டிப்பா நமக்கு இன்னொரு கோல் தேவைப்படும். ஹேய், அத பிளாக் பண்ணு. பால 3 பிளேயர்ஸ் சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யார் அதை கைப்பற்றாங்கன்னு பார்க்கலாம். 2 பேருமே மாறி மாறி பால பாஸ் பண்றாங்க, சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கோப்ரா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. மூணாவது இன்னொருத்தர் சேர்ந்துட்டாரு. அநேகமா பர்ச்சேஸ் டீம் அந்த பால கைப்பற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, அவங்க ரொம்ப வேகமா பாஸ் பண்றாங்க. அவங்க வேகமா முன்னேறிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சீக்கிரமாவே கோல் போஸ்ட் நெருங்கிடுவாங்க. எதிர் டீம் சைடு பிளாக் பண்றாங்க. விடாத, பாலை எப்படியாவது டேக்கிள் பண்ணு, மிஸ் பண்ண கூடாது. இமிடியேட்டா ஒரு டைவர்ஷன் எடு. எதுவும் நடக்காது ஃப்ரெண்ட். அட்டகாசமா பால பாஸ் பண்ணிருக்காங்க. பால் ஸ்ட்ரைட்டா கோல நோக்கி போயிட்டு இருக்கு. லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து கிக் பண்ணிருக்காங்க. கடைசியா அது கோல். இப்ப ஸ்கோரிங் 2-1. லாஸ்ட் மினிட்ல எல்லாமே மாறிடுச்சு. ஆமா, இந்த மாதிரியான ஒரு ஸ்னீக்கி கேம என் வாழ்க்கையில நான் பார்த்ததே கிடையாது. எப்படி இருந்துச்சு? இது கேம் இல்ல, இது ஒரு யுத்த களம் மை டியர் ஃப்ரெண்ட். இதுக்குதான் சொல்வாங்க யுத்தத்துல ஜெயிக்க என்ன வேணாலும் பண்ணலான்னு. நீ ஸ்னிக்கி அட்டாக் பண்ணிட்டல, இப்ப நான் என்ன செய்யறேன்னு பாரு. ஆனா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. கண்டிப்பா இந்த தடவை நீ ஸ்கோர் பண்ணவே முடியாது. எல்லாரும் கவனமா கேளுங்க. இதுக்கு மேல நம்ம கோல் அடிக்கணுங்கிற அவசியம் இல்ல. ஆனா எதிர் டீம் கோல் போடாம நம்ம தடுத்து நிறுத்தினா போதும். ஐசாக், இப்ப நம்ம என்ன பண்றது? ரிலாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட இன்னும் நிறைய ட்ரிக்ஸ் இருக்கு. இப்போ அடுத்தடுத்து என்ன ட்ரிக்ஸ் பண்ண போற? ஆமா, எங்களுக்கு புரியுற மாதிரி தெளிவா அந்த ட்ரிக்ஸ் பத்தி சொல்லு. ஏன்னா இது கேமோட லாஸ்ட் மூமெண்ட். மிஸ் பண்ணிட்டோம்னா அவ்வளவுதான், தெரியும்ல. அதெல்லாம் ஒரு சீக்ரெட் டாக்டிக். அதெல்லாம் யார்கிட்டயும் சொல்ல முடியாது. இந்த தடவை நான் உன்னை நம்புறதுக்கு தயாரா இல்ல. உன்னோட அந்த ட்ரிக் மிஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? நேரம் பார்த்து தான் டெக்னிக்கை யூஸ் பண்ணணும். எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு எப்படி சும்மா இருக்க? இனிமே எதிர் டீமால ஒண்ணு பண்ண முடியாது. பதிலடி கொடுக்க நான் தயாரா இருக்கேன். அதை தவிர இப்போ உன்கிட்ட வேற வழியே இல்ல. ஒண்ணு ஒதுங்கி நிலை, இல்லன்னா போராடு. எவ்வளவு தைரியம் தான் நீ எங்களை பார்த்து சேலஞ்ச் பண்ணுவ? ரிலாக்ஸ். அவங்க சிரிப்பு கொஞ்ச நேரத்துல அழுகையா மாறிடும். ஃப்ரோசன் டைம்ஸ், ரொம்ப வேகமா முன்னாடி போங்க. சரி, எங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. தட்ஸ் ரைட். எப்பப்ப சான்ஸ் கிடைக்குதோ ஷூட் பண்ணுங்க. எப்படியாவது நம்ம இந்த யுத்தத்துல ஜெயிச்சே ஆகணும். கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு. ஷான் சொன்னதை கேட்டல்ல, அவங்களுக்கு கோல் தேவையில்ல, ஆனா நம்மள பிளாக் பண்ண தயாரா இருக்காங்க. டெக்னிக்கா செயல்பட்டு அவங்க திட்டத்தை முறியடிக்க போறேன். உன்னால அதை செய்ய முடியுமா? உனக்கு திடீர்னு என்ன ஆச்சு? அவங்க ஒரு கோல் அடிச்சாங்கன்னா கண்டிப்பா ஜெயிச்சிடுவாங்க. நாம தான் ஜெயிக்க போறோம். நீ சொல்றத வச்சு பார்த்தா நமக்கு இருக்கிற ஒரே சாய்ஸ் அதுதான் போல இருக்கு. சரி வாங்க அதை செய்யலாம். ஓகே, கம் ஆன். பிளேயர்ஸ் ரொம்ப அதிரடியா முன்னேறிக்கிட்டு இருக்காங்க. பேக்வுட் டீம் மெம்பர்ஸ் இப்ப முன்னிலையில இருக்காங்க. பார்க்கவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. பர்ஷியஸ் டீம் எதுக்கு துணிஞ்சு தயாரா இருக்காங்க. அவங்கள தாண்டி பால கொண்டு போறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அவங்க எப்படி கோல் பண்ண போறாங்கன்னு தெரியல, ஆனா அதை பாக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. என்னால இதை நம்பவே முடியல. யாரும் அசையாம அப்படியே நிக்கிறாங்க. அவன் சொன்ன மாதிரி இது ஒரு பேட்டில் கிரவுண்ட் தான். ஜெயிக்கிறதுக்காக எதை வேணாலும் எப்படி வேணாலும் செய்யலாம். ரெண்டுல ஒண்ணு பாத்துலாம். மேக் த ஃபர்ஸ்ட் மூவ். அந்த அளவுக்கு உனக்கு தைரியமா? அப்புறம் நீ ரொம்ப வருத்தப்படுவ. எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. ஓகே, எல்லாருமே இப்ப மூவ் பண்ணுங்க. வேகமா பால பாஸ் பண்ணுங்க. கோலுக்கு மூவ் பண்ணுங்க. அதுக்கு வாய்ப்பு இல்ல. கண்டிப்பா அது மாதிரி எதுவுமே நடக்காது. நான் சொல்றத கவனமா கேட்டு செயல்படுங்க. சொல்றத கவனமா கேளுங்க. பிளான சேஞ்ச் பண்ணுங்க. நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஓகே, அதேதான் நம்ம பிளான். பரவாயில்ல, இந்த தடவை தப்பிச்சிட்டோம் போல இருக்கு. ஓகே गाइस, முன்னேறி போங்க. என்னோட டார்கெட் 2 கோல்ஸ்.
அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. இன்னும் 2 நிமிஷத்துல கோல் போடலனா ஒண்ணும் பண்ண முடியாது. கம் ஆன், முன்னேறி போய் ஷூட் பண்ணுங்க. ஷேடோ ஜாக்கிரதையா இரு. மிஸ் பண்ணிடாத. அந்த பால் ரீபவுன்ஸ் ஆயிடுச்சு. விடாத மேத், கோல் அடி. என்னது இது? திடீர்னு பால் பாஸ் பண்ணிட்டாங்க. இங்க என்ன நடக்குது? ஷான் அவங்க கோல் போஸ்ட் நெருங்கிட்டாங்க. அவங்க இவ்வளவு நேரமா அதைத்தான் எதிர்பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இந்த தடவை விடவே கூடாது. எந்த தவறும் நடக்க கூடாது. அவங்க எந்த சைடுல இருந்து வந்தாலும் சரி, அவங்கள பிளாக் பண்ணியே ஆகணும். சும்மா அந்த பாலை சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. ஓகே, இது உன்னோட முறை. நீ தான் ஷூட் பண்ணணும். கிக் பண்ணு. கோ. இல்ல, நான் விடவே மாட்டேன். அவனை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. அவங்க டோட்டல் டீம் சேர்ந்து சிச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. அடுத்து என்ன ஆக போகுது? சூப்பர். சூப்பர். ஓகே டைட்டன், கரெக்ட் டைம்ல கிக் பண்ணிருக்க. பிரமாதம், முன்னேறி போயிட்டே இரு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நீங்க என்ன நினைக்கிறீங்க? கேம் எப்படி போகுது? கேள்விக்கு இடம் இல்ல. ஷூட் பண்ணு. கவலைப்பட மாடி. இப்ப பாரு. பெர்ஃபெக்ட்டான கிக், அருமையா முன்னேறிக்கிட்டு இருக்காங்க. பாலை மட்டும் டார்கெட் பண்ணிக்கிட்டே இருங்க. அற்புதமான ஒரு ஷாட் கொடுத்திருக்காங்க. பால் உன்கிட்ட தான் வந்திருக்கு மேத். நீ தான் ஷூட் பண்ணணும். அத மிஸ் பண்ணிடாத ஷேடோ. ஆமா, இது ஒரு அருமையான கோல். பிரமாதமான சாதனை. ஸ்கோர் 2-2 ஃபுல் டைம். இப்ப வின்னர் அனௌன்ஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ச்சே, லாஸ்ட் மினிட்ல சொதப்பிடுச்சு. நாங்க ஆட்டத்துல கெல்லாடிங்க. எங்கள் நீங்க குறைவா எடை போட்டீங்கல்ல. எது வந்தாலும் யோசிக்கணும். நீ ரொம்ப வேகமா எல்லாத்தையும் கத்துக்கிற. நானும் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். நீ என்னோட ரோல் மாடல். பிரமாதமான அச்சீவ்மென்ட். லாஸ்ட் மினிட் ஷூட் அவுட் ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. அது எனக்கு தெரியல. லாஸ்ட் டைம்ல எதுவும் பண்ண முடியல. அதனாலதான் அப்படி பண்ணோம். இவன் சொன்னது நம்ம இப்ப நம்பிதான் ஆகணும் போல இருக்கு. அவங்க அடிச்ச கோல் நம்மளை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அந்த ஷூட்டை நம்ம நம்பிதான் ஆகணும், வேற வழியே இல்ல. ஆனா ஆஸ் a ஷூட்டர் மத்த பிளேயர்ஸை விட மித் ரொம்ப பலசாலி. அதனால அப்படிதான் இருக்கும். நீ சொன்னது சரிதான். நான் அவங்கள சாதாரணமா எடை போட்டுட்டேன். சோ ஐசக், இப்ப நம்மளோட அடுத்த பிளான் என்ன? ஷேடோக்கு அற்புதமான திறமைகள் இருக்கு. ஆனா சன்லைட் முன்னாடி அது செல்லுபடி ஆகல. சோ அடுத்த முறை அவன் அதுக்கும் சேர்த்து பிராக்டிஸ் பண்ணுவான். கோல், இந்த காயின் டாஸ்க்ல நீ ஜெயிச்சாகணும். எப்ப ஷூட் பண்ணணும் நாம தான் முடிவு பண்ணணும். அதுக்கேத்த மாதிரி நாம செயல்படணும். புரியுதா? அத நான் கண்டிப்பா செய்வேன். நோ ப்ராப்ளம். மறுபடியும் ஒரு தடவை நம்ம டார்கெட்டை மிஸ் பண்ணிட்டோம். சரி, இப்ப அடுத்த பிளான் என்ன? எனக்கு ஒண்ணுமே புரியல. அவன் ரொம்ப டேலண்டடா இருக்கான். காயின் டாஸ்க் யார் எடுத்துக்க போறீங்க? யாருக்கு எந்த சைடு வேணும் சொல்லுங்க. அவங்க சூஸ் பண்ண நம்ம விடக்கூடாது ஷான். அவங்க மட்டும் சனி சைடை ஏத்துக்கிட்டாங்கன்னா அது நமக்கு தான் பிரச்சனை. ஓ, ஐம் சாரி. வேற மாதிரி பிளான் பண்ணி எங்களை தோக்கடிக்க முயற்சி பண்ணுவீங்கன்னு நினைச்சேன். எப்பவும் அப்படித்தானே பண்ணுவீங்க. என்ன பயமா இருக்கா? இப்ப நீ என்ன சொன்ன? நாம தான் சைட முதல்ல சூஸ் பண்ணணும். ஷேடோவோட வீக்னஸ் மாத்தணும். எந்த நேரத்துல எதை எப்படி செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன பத்தி உனக்கு தெரியும்னு நம்புறேன். சரி, ஓகே. முடிஞ்சா என்ன பீட் பண்ணி பார்க்கலாம். This will suit you boys hot dark. எஸ், ஹெட்ட சூஸ் பண்றோம். காயின் டாஸ்ல யாரு என்ன ஜெயிக்கவே முடியாது. சோ நாங்க அந்த சைடு தான் சூஸ் பண்றோம். ஃபைனல் ரவுண்ட் இப்ப ஸ்டார்ட் பண்ண போறோம். வியூவர்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் எல்லாரும் ரொம்ப ஆவலோட காத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே இப்ப கோல் போஸ்ட் கிட்ட நின்னுட்டு இருக்காங்க. அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு நாம தொடர்ந்து பார்க்கலாம். ரசிகர்கள் எல்லாருமே இந்த நேரத்தை ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஷேடோ,
த கோல் கீப்பர் பாலை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காரு. அந்த ஒரு நிமிஷம் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஷானோட நீங்களும் சேர்ந்து விளையாடுறீங்களா? யூ கைஸ் ஆர் அன்பீட்டபிள். சில சமயம் என்னோட விளையாட்டுகள் வேற மாதிரி இருக்கும். ஒருவேளை நீ இதுல ஜெயிச்சா கூட காம்படிஷன்ல ஜெயிக்க முடியாது. உனக்கு ஒரு புது டீம் தேவைப்படும் நினைக்கிறேன். நான் கிளம்பிடுவேன். அது யாரா இருப்பாங்கன்னு நீ நினைச்சு பாக்குறியா? நீ அந்த ஆளை கண்டுபிடிச்சிட்டியா? இப்ப வேண்டாம் அமித், ஒரு நிமிஷம் இரு. எல்லாருமே எதிர்பார்த்த நேரம் இப்ப வந்துருச்சு. ஆனா இங்க என்ன நடக்குது? நாங்க டீம் அப் பண்ண முடிவு பண்ணிட்டோம். நேஷனல் ஜிஜிஓ ஃபுட்பால்ல நாங்க கலந்துக்க போறோம்.